அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய பொத்துவில் சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வீடியோக்கள் சிலது காண்பிக்க இருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம்ங்கிறது முழுமையாக தெரியும். குறிப்பாக இந்த ஊருக்கு நம்ம கடந்த சில நாட்களாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணம், அதற்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி வேலைகளுக்காக நம்ம வருகிற போது, சமூக பணிகளுக்காக வருகிற போது பல சந்தர்ப்பங்களில் இங்கே அவதானிச்ச ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சகிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மந்தகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். இங்கே அவங்க வாழக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி, ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கவனிக்க முடிஞ்சது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய சில வீடுகள் பிறருடைய வீடுகளில் வாழ்கிறாங்க. அந்த வீடுகள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடையும் பேசி கலந்து ஒரு முடிவு எடுத்தோம் என்னென்னு சொன்னால், நம்ம இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சகோதரர்களுக்கு ஒரு 13 குடும்பங்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பமாகவே வந்தவர்கள். இவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வீட்டையாவது அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளில் ஒரு லேண்ட் எடுத்து அதில் ஒரு 13 வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உதவிகளை நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராகிற போது ரமலானில் கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியமாக, மிக பெரும் அருளாக அமைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஜக்காத்து 8 கூட்டத்தாருக்கு பெற முடியும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதிலே ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்றால் அதில் முதல் லிஸ்ட்டில் வரக்கூடியவங்களை இவங்க தான். எனவே இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்லாத்தையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவர்களுக்கான உதவியாக நாம் இதை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஜக்காத்து நிதியிலிருந்து 8 கூட்டத்தாருக்கு கொடுக்க முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அனுமதி காரணமாக அவர்களுக்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதற்கு இன்றைய தயாராகி விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த உதவிகள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதனூடாக இறைவனிடத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்குண்டான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர்களுக்காக வாரி வழங்குங்கள்.